சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறதுனால, நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறதுனால எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு விருந்து. அப்படின்னா சத்துருக்களை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய உயர்வு, மேன்மை. இந்த பூமியில் எதிரிகள் மத்தியில் நம்ம இருக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் மறக்கக்கூடாது. நான் அதை அடிக்கடி உங்களுக்கு பேசுகிறேன். ஏசப்பாவுக்கு எதிர்ப்பு இருந்தால் நமக்கு எதிர்ப்பு உண்டு. வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருள் இருக்குது. அரசாங்கம் இருந்தால் தீவிரவாதம் இருக்கும். நல்லவன் இருந்தால் கெட்டவன் இருப்பான். நேர்மையான வழியில் போனால் குறுக்குழியில் போகிறவன் இருப்பான். கண்டிப்பாக இந்த பூமி இருக்கிறது வரையிலும் ஆண்டது பூமியில் வருகிறதுல இருக்கும். ஆனால் இப்படி இந்த எதிரிகள் சூழ்ந்து இருக்கிற, பொறாமை கொண்ட ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் மேய்ப்பராக இருந்து நம்ம நடத்தினா மட்டும்தான் அந்த ஜனங்கள் மத்தியில் நம்ம உயர்வே தவிர நம்ம உயரவே முடியாது. நம்ம நினைச்சாலும் உயர முடியாது. கண்ணாட்களில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்ட காரியம். ஒரு சகோதரர் பைக் வாங்கினாரா, நேற்றைக்கு நடந்த ஒரு திறந்தொழி கொடுத்து அதை சொன்ன அந்த சாட்சியை அவர் ஸ்டேட்டஸில் போட்டு விட்டார். ஒரு பைக் வாங்கிட்டேன்னு அவர் போட்டு, இப்போ ஸ்டேட்டஸ் தான் எல்லாரும் மீன் கழிவு முதல் நாயை கழிவுதர போடியாங்களே. தனக்கு உடம்பு கழிவதேன்னு ஸ்டேட்டஸில் போடுதோ, என்ன அறிவோ. சரி, போடாத போடட்டு, அது ஒரு பக்கம். ஆனால் சரி, அவர் போட்டிருக்காரு, நான் ஒரு பைக் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்புறம் அதில் கொஞ்சம் பேர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஆளுக்கு ஒரு சில ஆட்கள் அப்புறம் பேச மாட்டாங்களாம். இப்போ ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சாராங்க, ஏன் பேசலை? அப்போ அவர் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாரான், இனி அடுத்த ஸ்டேட்டஸில் உன் பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போட்டுவிட்டுருன்னு. ஒரு சில போட்டாரான், பைக் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு. அப்புறம் எல்லாரும் பேசினாங்களாம். அப்படியா, சந்தோஷம். பைக் வாங்கினது பொறாமல், பைக் உடஞ்சது சந்தோஷம். அப்படி தானே? உன் வீடு அப்படி இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். நீ வீட்டை பூசி மேலே 2 ரூம் எடுத்தால் 4 பேர் பேச மாட்டான். ஸ்பிரிட், பொறாமையின் ஆவி ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்றாகும். இது வந்தாலே நமக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக உடனே பேச ஆரம்பிப்பாங்க, ஏதோ பண்ண ஆரம்பிப்பாங்க, தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் பிஸ்னஸ் அப்படி நடக்கும். பொறாமை என்பது அதுதான். இப்படி கண்ணை பார்த்த உடனே நம்ம கீழே சில பொறாமைன்னா, பொறாமை ஆவி, எரிச்சல் ஆவினா கண்ணு திஷ்டி கிடையாது. அந்த திஷ்டம் நம்மகிட்ட வராது. அது நீங்கள் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. அவன் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவான். அந்த ஸ்பிரிட் உடனே நிந்தனை, அவமானம், நெருக்கம், வளர்ச்சியை தடுக்கிறது. எப்படி அவங்க வளர்ச்சியை தடுக்கலாம், நான் கூட இருந்துக்கிட்டே நல்லதை தடுத்து நிறுத்துவாங்க. பொறாமல் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. நீங்கள் ஒரு இடமோ பொருளை வாங்க போனால் கூட நீங்கள் சில நேரத்தில் இதை வாங்கலாமான்னா அக்கான்னு கேட்டால், இது என்னத்து விளையாண்டிய பிடிச்சி உடனே நீங்கள் தெய்வ வாக்கு அண்ணன் சொன்னால் ஆண்டவன் சொன்ன மாதிரி உள்ள கிரிமினல். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்கள காட்டில் மேலே போவீங்க. ஒரே தட்டு, அண்ணன் சொல்லியாச்சு வேண்டாம், இது சரியாகாது, வேண்டாம். அண்ணன் சொன்னது இது, அக்கா சொன்னதா, அக்கா தங்கச்சிலாம் அடிச்சுட்ருக்குறோம். ஒரே தள்ளம் சாப்பிடுங்க. ஒரே வயத்தில் ஒரே நேரம் பிறந்ததான் ஏசா யாக்கம் ஒன்று போல் இருந்துச்சா? ஒரு சகோதரி சொல்லாங்க, எனக்கு 2 பொண்ணு, மூத்தவா இன்னசென்ட், இளையது ஒன்று இருக்கு எரிஞ்சது. அம்மா சொல்லுது, எப்போ அவிஞ்ச புத்தி. அம்மா ஜோமனை சொல்லுது என்கிட்ட பாச ஜோமன அவிஞ்ச புத்தி. அம்மா சொல்லுதுன்னா இப்போ தான் வாலி வயசு, இனி ஒருத்தனை கையில் கொடுக்கணும். அப்போ அங்கே போய் எப்படி அவிஞ்ச புத்தி காட்டான்? இப்படிலாம் மோசமான குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. 5 பேரில் ஒன்று மாதிரி இருக்காது, தட்டி விட்டுறான். இப்படி பொறாமை பிடிச்சவன் அவ்வளோதான். என்னென்னா, அதாவது அங்கே பாடெல்லாம் போக்கு. பொறாமை பிடிச்ச பெலிஸ்தர்களுக்கு வளர்ச்சி இல்லை, ஈசாக்கு வளர்ந்தான் மீண்டும் மீண்டும். ரொம்ப கவனமாக இருக்காங்க. நான் என்ன சொன்னால், அவள் எதிரிகள் மத்தியில் இருக்கிறோம். இந்த எதிரிகள் நம்மளை வளர விட மாட்டாங்க, உயர விட மாட்டாங்க. ஆனால் தேவன் மேய்ப்பராக இருக்கும்போது சத்துருக்களுக்கு முன்னால் நம்மளை உயர்த்துவார். நான் கடந்த முந்தின வாரம் பேசும்போது சொன்ன சண்டே சர்வீஸில் ஒரு கூட்ட எதிரியை அழிக்கிறாரு, ஒரு கூட்ட எதிரியை வச்சிருக்காரு நம்ம மேலே ஏறி போகிறத பார்க்கறதுக்கு. நம்ம எதிரிகளில், பிஸ்னஸில் உள்ள எதிரிகளில், குடும்பத்தில் உள்ள எதிரிகளில், பக்கத்தில் உள்ள எதிரிகளில், நீங்கள் யாருக்கும் இனி கத்தருக்குள்ள தான் நீங்கள் எதிரியாக போக மாட்டீங்க. நீங்கள் ஒதுங்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நல்ல
பழைய ரவுடிகள்லாம் இப்போ கை காலெல்லாம் மடக்கி இருப்பாங்க, நிறைய பேர் மடக்கிட்டாங்க. நம்ம செய்தியை கேட்டு பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒதுங்குறதுனால கர்த்தர் உங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு இப்போ ஆதரவு காட்ட ஆரம்பித்தார். என் பிள்ளைங்க ஒதுக்கிட்டாங்க. ஆதரவு காட்டினில் எதிர்க்கிற கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவாக போட்டுட்டார், ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. ஏன்னா போட்டது ரொம்ப சிக்கல் இருந்தால் சிக்கல் ஆயிரும், அதெல்லாம் போட்டு தள்ளியாச்சு. கொஞ்சம் தான் வச்சுருக்காரு. பார்த்துக்கோ, நீ எத்தனை குறைச்சாலும், நாய் குறைச்சாலும் என் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க பாரு, அவன் பிஸ்னஸ் எங்கே போகுது, பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன உயர்றாங்க, எப்படி வீடு கட்டுறாங்க, எப்படி ஊழியம் செய்ய போகிறாங்க, எப்படி சபை கொடுக்க போகிறாங்க, என்ன கார் வைக்க போகிறாங்க பார்த்துட்டு நீ அப்புறம் பொறாமல் உனக்கு ஓவரா வந்து உன் எலும்பு உருவி போகணும். பொறாமல் எலும்பு உருக்கி உனக்கு எலும்பு உருவம் பார்த்துக்க அப்படின்னு வச்சிருவார். புரியலையா? பைபிளை வச்சு தான் பேசுகிறேன். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவது, இந்த பூமியில் நமக்கு எதிராய் செயல்படுகிற மக்கள் நடுவில் எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு பந்தி, ஒரு நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள், நல்ல குடும்பம், நல்ல குடும்ப ஐக்கியங்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு அன்பு, சகோதர சிநேகம், இதெல்லாம் மாடலாக நமக்கு கொண்டு வருகிறது இயேசு மேய்ப்பரா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இல்லைன்னா யாக்கோபுக்கு பொறாமை வந்து ஏசாவை அழித்தான். ஏசாவுடைய எல்லாத்தையும் வஞ்சித்து எடுத்தான். ஆனால் கடைசியில் அவன் வஞ்சித்தது பதிலாக மாமன் வீட்டில் போய் மாமன் ஒரே அடியாக வஞ்சித்தான். 14 வருஷம் வேலை செய்ய வச்சான். பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு அங்கே. கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தான். வரும்போது நிறைய கொண்டு அவனுக்கு கொடுத்தான் அண்ணனுக்கு, ஏசாவு படித்தால் ஏசாவும் ஒரு குறையும் வரல. ஏசா சொன்னான், டே எனக்கு எல்லாம் இருக்கு ஒன்று வேண்டாம்னு சொன்னான். படித்து பாருங்க, பைபிளை படித்தா அவங்களுக்கு தெரியும், வாசிச்சா தெரியும். ஏசாவும் பிச்சைக்காரங்க இல்லை, இவன் களவாண்டுட்டு போனாலும் என்ன போனாலும் ஏசாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். கைகளை தட்டுங்க ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் சத்துருக்கள் மத்தியில் இருக்கிறோம், எதிரிகள் பொறாமை நிறைந்த எரிச்சல் அடைகிற எங்களை ஆண்டவர், நாங்கள் வளரும்போது எங்களை வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆண்டவர், எந்த ஜனங்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு பந்தியை, எங்களுக்கு ஒரு உயர்வை தருது உம்மால தான் முடியும். நீர் எங்கள் மேய்ப்பன், நீர் எங்கள் மேய்ப்பன் சொல்லுங்க. ஏசப்பா நீங்க என் மேய்ப்பன், அறிக்கையிடுங்க. நீர் எங்கள் மேய்ப்பன், எங்களை, எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே உயர்த்துவது உம்மால தான் முடியும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வது உம்மால தான் முடியும். இவன் குடும்பம் வளருமா, இவன் வளர்ந்துருவானா பாப்பமேன்னு சொல்லி சவால் விட்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ இயேசுவிடத்தில் வந்திருக்கிறாய், சபைக்குள்ளே வந்திருக்கிறாய், மேய்ப்பனா இருக்கிற இயேசு வந்திருக்கிறாய். கண்டிப்பா நீ வளருவாய், கண்டிப்பா பெருகுவாய். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், பிள்ளைகள் நல்ல வேலையில போவார்கள், நல்ல வியாபாரங்களை செய்வார்கள், தொழில் செய்வார்கள், நல்ல நிலையில் வருவார்கள், நல்ல வீடுகளை கட்டுவார்கள், கடன் பிரச்சனை மாறும். நீ உயரப் போகிறாய், நீ உயரப் போகிறாய். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்வு. சகோதரி, கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. சகோதரி, கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. எதிரிகளுக்கு முன்ன உன் நிந்தித்த மக்கள் மத்தியில, உனக்கு விரோதமாய் எழும்பின மக்கள் மத்தியில, பொறாமைப்பட்டு உனக்கு விரோதமாய் செயல்படுற மக்கள் மத்தியில உன்னையோ உன் குடும்பத்தையும் கர்த்தர் தூக்கி உயர்த்துறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். ரீபா துரா ஷகா ரபா ரீகார ஹீல துக்கம்போ ரபா ஓரபல துரா ஷகா ரிபால ஹீல துக்கபா ரபா லபா ரபா. நன்றி, நன்றி. தேவன் உயர்த்துறார், தேவன் உயர்த்துறார். உங்களால் உயர முடியாது. நீங்க சில வேளையில நீங்க போகிற பாதை தவறாக இருக்கலாம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில மேய்ப்பராக இருந்தா மட்டும்தான் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை எதிரிகள் எதிர்த்தாலும், எத்தனை பொறாமை கொண்ட ஜனம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் அழிக்க நினைச்சாலும் தேவன் அழிக்க விட மாட்டார். உனக்கு விரோதமாய் ஒரு பெருங்கூட்டம் வந்தாலும் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக முறியடிப்பார், முறியடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார். யோசபாத்து விரோதமாய் ஒரு பெருங்கூட்டம் வந்தது. தேவன் அவர்களை மாறி மாறி வெட்டுண்டு விழ செய்தார். அப்படியே எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். பயப்படாதீங்க.
பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். அவர் மேய்ப்பனா இருக்கிறார். நீங்க அவருடைய ஆடா இருங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அது போதும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.